பள்ளி சார்பில் இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான கவுன்சில் மண்டல தடகள போட்டிகள் கோவை நேரு மைதானத்தில் கோலாகல தொடக்கம். கோவை ஸ்டேன்ஸ் பள்ளி சார்பில் இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான கவுன்சில் மண்டல அளவிலான தடகள போட்டிகள் கோவை நேரு மைதானத்தில் இன்று கோலாகலமாக தொடங்கின. இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சேர்ந்த ABC மற்றும் D ஆகிய மண்டலங்களிலிருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற 70 வயதிற்கு மேம்பட்டோருக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய டாக்டர் ஜெயக்குமார் ஸ்டானியன், நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் சுசீதா ராமச்சந்திரன் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக பங்கேற்றனர். மேலும் ஸ்டேன்ஸ் ICSE பள்ளி முதல்வர் ஜெனட் ஜெயபிரகாஷ், ஸ்டேன்ஸ் AJ மேல்நிலை பள்ளி தலைவர் PA ஜான் ஸ்டீபன், ஸ்டேன்ஸ் CBSE பள்ளி முதல்வர் எலின் ஜெத்ரோ மற்றும் ஸ்டேன்ஸ் சர்வதேச பள்ளி முதல்வர் ஜார்ஜினா சிம்மன்ஸ் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். இளம் விளையாட்டு வீரர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து மண்டல அளவில் சாதனைகள் படைக்க இப்போட்டி ஒரு சிறந்த தளமாக அமையும். ஆகஸ்ட் 10 மற்றும் 11 ஆகிய 2 தினங்கள் நடைபெறும் இத்தடகள போட்டிகள் நாளை மாலை நிறைவடைகின்றன. This is Mrs. Zanet, Principal of Staines ICSE ISC School. We are very happy and proud that we are hosting this regional athletic meet for CISE for the first time in Coimbatore, and there are around 600 participants who are participating. Schools from all over Tamil Nadu have come. We at Staines, we have the culture of promoting is very keen on promoting sports, and we have a number of our athletes who have qualified the zonals and who have come to the regional level. And sports, apart from just developing, just not about competing, it develops a lot of qualities, endurance, tolerance, and we want to ensure that Stenites who leave our institution have all these qualities with them. And there are a lot of facilities in our school. We have an indoor stadium.